அத்தியாயம் 8. மர்மமான புதிய பயிற்றுவிப்பாளர் 3. பேய்கள் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான நமது தோழர்களை கொன்று அவர்களின் இரத்தத்தால் மைதானத்தை கரைப்படுத்தியுள்ளன. கடந்த 3000 ஆண்டுகளில் நாங்கள் 6 கோயில்களும் அவர்களுக்காக ஒருபோதும் வருந்தியதில்லை. மனிதகுலத்தின் உயிர்வாழ்விற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம். இதன் மூலம் ஒரு நாள் இழந்த அனைத்து பிரதேசங்களையும் மீண்டும் கைப்பற்றி இந்த கொடூரமான பேய்களை விரட்ட முடியும். எங்கள் கடைசி மூச்சு வரை நாங்கள் உழைப்போம். லாங் ஹாவோ சென், நீங்கள் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும், பேய் இனம்தான் நமக்கு மிகவும் தீவிரமானதும் ஆழமான வெறுப்புக்குரிய எதிரியும் ஆகும். ஜிங் யூவின் குரல் சக்தி நிறைந்ததாக இருந்தது. 9 வயது சிறுவனான லாங் ஹாவோ சென் கூட அவரது வார்த்தைகளால் நம்ப முடியாத அளவிற்கு ஈர்க்கப்பட்டான். மேலும் அவனது இரத்தம் உற்சாகத்தால் கொதித்தது. பேய் இனம்தான் நமக்கு மிகவும் தீவிரமானதும் ஆழமான வெறுப்புக்குரிய எதிரியும் ஆகும். லாங் ஹாவோ சென்னின் உறுதியான தொனி ஜிங் யூ இந்த வாக்கியத்தை சொன்ன விதத்தை அப்படியே நகலெடுத்தது. அவர்களை எங்கள் தாயகத்திலிருந்து விரட்டவும், எங்கள் இழந்த பிரதேசத்தை மீண்டும் கைப்பற்றவும், எங்கள் முக்கியமானவற்றை பாதுகாக்கவும் எங்கள் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் குவிப்போம். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு நாள் பேய் இனத்தின் முன்னேற்றத்தை இனி தடுக்க முடியாவிட்டால் எங்கள் நகரமான ஓட்டினுக்கு என்ன நடக்கும்? உங்கள் நண்பர்கள், உங்கள் அம்மா, அவர்கள் என்ன வகையான பேரழிவை எதிர்கொள்வார்கள் என்று ஜிங் யூ தலையசைத்தார். புத்திசாலி லாங் ஹாவோ சென் அவ்வாறு செய்தபோது அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நடுங்கினான். மேலும் அவனது பார்வை உக்கிரமாக மாறியது. அவனை பார்த்ததும் ஜிங் யூவின் கண்கள் திருப்தியான முகபாவனையை வெளிப்படுத்தின. இந்த சிறு குழந்தை ஏற்கனவே தன்னிடம் சொன்ன அனைத்தையும் மனதில் உறுதியாக பதித்து வைத்திருப்பதை அவனால் இயல்பாகவே பார்க்க முடிந்தது. இன்று நான் உங்களுக்கு வரலாற்று அறிவின் இந்த பகுதியை மட்டுமே கற்பிப்பேன். நாளை முதல் 6 பெரிய கோயில்களின் தோற்றம் பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன். பின்னர் எழுத்து பற்றியும் அசுர இனம் பற்றிய சில அறிவை பற்றியும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன். ஒரு முழு காலை பொழுதிற்கு பிறகு லாங் ஹாவோ சென் ஜிங் யூ சொன்ன பல்வேறு கதைகளில் மூழ்கியிருந்தான். அவனது முன்னாள் பயிற்றுவிப்பாளர் பால்சாவுடன் ஒப்பிடும்போது இந்த புதிய பயிற்றுவிப்பாளர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவர் அவனுக்கு எல்லா வகையான பாடங்களையும் கற்பித்தார், சில சமயங்களில் மறைமுகமான வழியில், சில சமயங்களில் நேரடியான வழியில். அவரது அறிவு எல்லையற்றது போல் இருந்தது. ஒரு காலை பொழுதில் லாங் ஹாவோ சென் ஏற்கனவே நிறைய கற்றுக்கொண்டதை கண்டான். இது அவனை உடனடியாக தனது ஆசிரியர் ஜிங் யூவை போலவே போற்றச் செய்தது. நாளை காலை நான் இன்று உன்னிடம் சொன்ன எல்லாவற்றையும் பற்றி ஒரு பரிசோதனை செய்வேன். இப்போது சாப்பிடலாம். பிறகு உனக்கு அரை மணி நேரம் ஓய்வு கிடைக்கும். இதைச் சொல்லிவிட்டு ஜிங் யூ வழக்கத்தை விட மிகவும் சாதாரணமாக தோன்றினார். அவர் உடனடியாக மரமேசையை நோக்கி நடந்தார். ஜிங் யூவின் கையிலிருந்து ஒருவிதமான வெப்ப சக்தி வெளிப்பட்டது. லாங் ஹாவோ சென்னின் திகைத்துப்போன பார்வையின் கீழ் உணவு உடனடியாக சூடான மற்றும் அடர்த்தியான நீராவியை வெளியேற்றியது. ஒரு பெரிய கிண்ணம் முழுவதும் நிரம்பியிருந்த அரிசி பளபளவென்று மின்னியது போல் இருந்தது. அதில் 4 பெரிய அளவிலான சமைத்த உணவுகள் இருந்தன, 2 இறைச்சி மற்றும் 2 காய்கறிகள். அவனது குடும்பம் எப்போதும் பணப்பற்றாக்குறையுடன் இருந்ததால் அவன் இவ்வளவு நல்ல உணவை இதற்கு முன்பு சாப்பிட்டதில்லை. அதை பார்த்ததிலிருந்து லாங் ஹாவோ சென்னின் கண்கள் கலங்கின. ஜிங் யூ 2 ஜோடி சாப்ஸ்டிக்ஸை எடுத்து, சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம். லாங் ஹாவோ சென் திடீரென்று ஜிங்கின் முன் நிற்க விரைந்தான். திடீரென்று அவன் முன் மண்டியிட்டு பஃப் என்ற சத்தத்தை எழுப்பினான். நீ என்ன பண்ற? ஆண்களுக்கு முழங்காலுக்கு கீழே தங்கம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஒன்று, அவர்கள் எப்படி சுலபமாக மற்றவர்கள் முன் மண்டியிட முடியும்? ஜிங் யூ அவனை கோபத்துடன் திட்டினார். லாங் ஹாவோ சென் தலையை தாழ்த்தி, டீச்சர், நான் என்று தயங்கி பேசினான். என்ன, நான் கொஞ்சம் உதவிக்கு பிறகு இப்படி மற்றவர்கள் முன் மண்டியிடுவீர்களா? நான் ஒரு அடிபணிந்த பூச்சிக்கு கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லாதே. ஜிங் யூவின் குரல் இன்னும் கடுமையாகிறது. டீச்சர், நான் ஒவ்வொரு நாளும் குறைவாக சாப்பிடலாமா? நான் வீட்டிற்கு செல்லும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வர முடியுமா? அம்மாவும் இவ்வளவு நல்ல உணவை இதுவரை சாப்பிட்டதில்லை என்று லாங் ஹாவோ சென் தலையை அசைக்கிறான். ஜிங் யூவின் மூர்க்கத்தனம் திடீரென்று தணிந்தது. அவரது அசல் கோபத்திலிருந்து எதுவும் மிச்சமில்லை. இப்போது அவர் சற்று சோம்பேறியாக தோன்றினார்.
லாங் ஹாவோ சென் இன்னும் தலையை குனிந்து கொண்டிருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மர்மமான புதிய ஆசிரியரின் உதடுகள் எதிர்பாராத விதமாக லேசாக நடுங்கின. அவரது 2 கண்களும் இன்னும் அதிகமாக மின்னின என்பதை அவன் கவனிக்கவில்லை. 2 மெதுவாக எழுந்து நின்று ஜிங் யூ கதவை தள்ளிவிட்டு வெளியேறினார். ஆனால் அவரது குரல் திருப்பி அனுப்பப்பட்டது. எழுந்து சாப்பிடு. நீங்கள் என் நடைமுறையை தீவிரமாக பின்பற்றி என் தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை உங்கள் அம்மாவுக்கு தினமும் யாராவது ஒருவரை உணவை வழங்கச் செய்வேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நன்றி ஆசிரியரே. லாங் ஹாவோ சென் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவனது முழங்கால்கள் கதவை நோக்கிச் சுழன்றன. அது மூடுவதற்கு முன்பு பிங் 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 என்ற சத்தத்தை எழுப்பியது. பின்னர் அவன் எழுந்து இந்த கவர்ச்சிகரமான உணவை சாப்பிடத் தொடங்கினான். கதவின் பின்னால் வானத்தை பார்த்தபடி ஜிங் யூ நின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கும் ஒரே நபர் அவர்தான். அடக்கம், நேர்மை, இரக்கம், தைரியம், நியாயம், தியாகம், விடாமுயற்சி, அன்பு, நீதி. இவனுக்கு என்ன குறைவு? இவன் உண்மையிலேயே ஒரு உள்ளார்ந்த வீரனா? அவர் அறைக்கு திரும்பியபோது லாங் ஹாவோ சென் ஏற்கனவே மதிய உணவை சாப்பிட்டு முடித்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு உணவிலும் பாதி பங்கு மீதம் இருந்தது. மேலும் ஒரு கிண்ணம் அரிசி ஜிங் யூவின் இருக்கைக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அவர் திரும்பி வருவதைக் கண்டதும் அவன் எழுந்து நின்று மரியாதையுடன் அவரை வரவேற்க விரைந்தான். அடுத்த வீட்டு அறை உங்களுடையது. அங்கு சென்று ஓய்வெடுங்கள். நான் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை அழைக்கிறேன். ஆம். லாங் ஹாவோ சென் உண்மையிலேயே ஆசிரியர் ஜிங் யூவை சொர்க்கத்தால் தனக்கு கொண்டுவரப்பட்ட பரிசு என்று நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுக்கச் சென்றான். அரை மணி நேரத்திற்கு பிறகு ஜிங் யூ லாங் ஹாவோ சென்னுக்கு அழைப்பு விடுத்தார். மதியம் முதல் மாலை வரை நீங்கள் பயிற்சி செய்வீர்கள். இது உங்களுக்கானது. ஜிங் யூ லாங் ஹாவோ சென்னுக்கு ஒரு ஜோடி அடர் பச்சை மூங்கில் வாள்களை கொடுத்தார். மூங்கில் வாள்கள் லாங் ஹாவோ சென் பயன்படுத்திய எந்த மர வாள்களையும் விட மிகவும் இலகுவானவை. மேலும் கைப்பிடிகள் லேசானவை என்றாலும் இன்னும் மிகவும் கடினமாக இருந்தன. ஜிங் யூ அவனை கையை பிடித்து இழுத்து மீண்டும் ஒருமுறை மலை உச்சியை நோக்கி தாவினார். சிறிது நேரத்தில் அவர் லாங் ஹாவோ செனை மலையின் பாதி உயரத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய பாறையை சுட்டிக்காட்டி ஜிங் யூ கூறினார், இது ஒரு இயற்கையான ஆந்தை இரும்பு கூடு. உள்ளே ஆயிரக்கணக்கான ஆந்தை எறும்புகள் இருக்கும். இந்த பூச்சிகள் மாயாஜால மிருகங்கள் இல்லையென்றாலும் அவை மிகவும் ஆக்ரோஷமானவை, குறிப்பாக ஊடுருவும் நபர்களுக்கு. உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த மூங்கில் வாள்களை பயன்படுத்த மறக்காதீர்கள். இவ்வளவு எளிமையான விளக்கத்துடன் லாங் ஹாவோ சென் விஷயத்தை புரிந்துகொள்ளும் வரை கூட காத்திருக்காமல் ஜிங் யூ அவனை பெரிய பாறையை நோக்கி உதைத்தார். லாங் ஹாவோ சென் ஒரு இருண்ட குகைக்குள் அனுப்பப்பட்டபோது பதட்டத்தில் அழுதான். லாங் ஹாவோ சென்னின் உடல் மென்மையான ஏதோவொன்றின் மீது விழுந்தது. 5 மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்தாலும் அவன் இன்னும் சுயநினைவுடன் இருந்தான். ஜிங் யூ லாங் ஹாவோ செனை குகைக்குள் தள்ளிய பின் நுழைவாயிலை தடுத்திருந்த அவரது உச்சியில் இருந்த பெரிய பாறை மீண்டும் வைக்கப்பட்டது. இப்போது அவனைச் சுற்றி 10 மீட்டர் வரை மங்கலாக பார்க்க முடிந்தது. இந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு சத்தத்துடன் லாங் ஹாவோ சென் தன்னை சுற்றி எல்லா திசைகளிலிருந்தும் பறந்து வரும் ஏராளமான உயிரினங்களை உணர முடிந்தது. இந்த நேரத்தில் ஆசிரியர் ஜிங் யூ என்ன அர்த்தம் என்பதை புரிந்துகொண்டு மூங்கில் வாள்களை அசைத்தான். இருப்பினும் ஓட்டின் ஹாலில் அவன் கற்றுக்கொண்டது மிகவும் அடிப்படையான வெட்டுக்கள், குத்துக்கள் மற்றும் உந்துதல் திறன்களை மட்டுமே. அவனுக்கு முன்னால் எண்ணற்ற ஆந்தை எறும்புகள் வெறித்தனமாக இருந்தன. ஒரு நொடியில் அவனது உடலை அவற்றில் பல கடித்தன அல்லது கொட்டின. ஒரு வன்முறை வலி அவனது முழு உடலிலும் பரவியது. சியாவோ லாங் சென் சில பரிதாபகரமான அழுகைகளைச் சொல்லச் செய்தான், மேலும் அவனது கைகளில் இருந்த மூங்கில் வாள்கள் உடனடியாக சிதறின. இது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பயிற்சி முறைகளில் ஒன்றாகும், மேலும் உங்கள் முதல் தேர்வுக்கும் இது பொருந்தும். இதை நீங்கள் தாங்க முடியாவிட்டால் நாளை நீங்கள் வெளியேறலாம். ஜிங் யூவின் குரல் லாங் ஹாவோ சென்னின் காதுகளில் பரவி அவனை பீதியடையச் செய்து அவனது உறுதியை இழக்கச் செய்தது. ஆனால் அவனது உடல் வலியின் தீவிரம் இந்த வார்த்தைகளின் விளைவுகளை விட அதிகமாக இருந்தது. அவனது ஆடைகளால் ஆந்தை எறும்புகளின் கடி அல்லது கொட்டுதலை தடுக்க முடியவில்லை. மேலும் அவனது கைகளில் முறை தவறி அசைக்கப்பட்ட மூங்கில் வாள்கள் ஏராளமான உடல்களை தெளிவாக தாக்கின. இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், லாங் ஹாவோ சென் கத்தினான். தன் தாயையும் ஜிங் யூவின் வார்த்தைகளையும் நினைத்து பார்த்தபோது அவனது தைரியம் பயத்தை விட அதிகமாகத் தொடங்கியது.
அவன் தன் கைகளில் இருந்த மூங்கில் வாள்களை அசைத்து இடைவிடாமல் தன்னை தாக்கிக் கொண்டிருந்த இந்த ஆந்தை இரும்புகளை விரட்ட முயன்றான். உங்களால் நீரோட்டத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் பார்வை உணர்வை இழந்துவிட்டீர்கள். உங்களிடம் இன்னும் கேட்கும் உணர்வு, தொடுதல் உணர்வு மற்றும் உங்கள் சுவை உணர்வு கூட உள்ளது. உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் உணர உங்கள் திறன்களுக்கு உதவக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தவும்.